Morning. Today we are going to see Jesus in a very different angle. வேற வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தில் நம்முடைய அருமையான இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்க போகிறோம். What I would like to call him is Jesus the guilt remover. Hallelujah. யார் என்றால் குற்றம், மற்றவங்க நம்மளை குற்றம் சுமத்துறாங்களே, இந்த குற்றங்களை எல்லாம் எடுத்து போடுகிறவர், கில்ட் ரிமூவர். வெரி கிளாசிக் எக்ஸாம்பிள் என்ன என்றால், யோவான் 8ஆம் அதிகாரத்தில் we see about a lady. அந்த ஒரு ஸ்திரீயை குறித்து அநேகர் வந்து குற்றம் சுமத்துறாங்க. அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கொடுக்கணும், பிகாஸ் ஆஃப் அவங்க செய்த எல்லா தவறுகளையும் ரொம்ப அழகாக எடுத்துரைத்து ஃபார் திஸ் ஷீ நீட்ஸ் திஸ் கைண்ட் ஆஃப் கான்சிக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர் ட்ரைங் டு லெட் ஜீசஸ் நோ அபவுட் இட். அப்போ எல்லாருக்கும் தெரியும் ஜீசஸ் என்ன பண்ணுறாருன்னா, கீழே தரையில் வந்து அவர் எழுத ஆரம்பிக்கிறார். அப்போ ஸ்டில் அவர் எழுதிட்ட பிறகு நிமிர்ந்து பார்க்கும்போது பீப்புள் ஆர் ட்ரைங் டு அக்யூசர். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இஃப் எனி ஆஃப் யூ ஹவ் நாட் கமிட்டட் எனி சின்ஸ், நீங்கள் முதலாவது யூ பனிஷர் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எழுத ஆரம்பிக்கும் போது வேர்ஸ் நம்பர் 9 போட்டிருக்கிறது என்ன என்றால், 1 by 1, அதாவது பிகினிங் ஃப்ரம் த எல்டெஸ்ட் டு தி ஓல்டர் ஒன்ஸ், ஃபர்ஸ்ட்லேருந்து ஒருவராக பின்னாடி அவங்க போயிடுறாங்க. தமிழில் அழகாக இருக்குது, பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் அந்த இடத்துல இருந்து அந்த குற்றம் சுமத்தினவங்க அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க அப்படின்னு போட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் ஜீசஸ் எழும்பி அந்த ஸ்திரீயை பார்த்து கேட்குறார், வேர் இஸ் எவ்ரி ஒன், மீதி பேரெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்கும்போது அந்த 11ஆம் வசனத்தை 10th verse அவங்க சொல்கிறாங்க எல்லாரும் போயிட்டாங்க. அப்போ ஜீசஸ் சொல்கிறாரு 11th verse, எஸ் ஈவன் ஐ டு நாட் கண்டம் யூ, நீ பாவம் செய்யாமல் இனி போயிடு, நானே இனி ஒன்று குற்றம் சுமத்த போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த லேடியை அவர் அனுப்பிடுறாரு. இதில் என்ன பார்த்தோம் என்றால், ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் ரியலி காட் மை அட்டென்ஷன் வாஸ் பெரியோர் முதல் சிறியோர் வரை. ஸோ அந்த கில்ட் ட்ரிப் போடுறது வந்து நம்ம வந்து எந்த ஏஜ் லிமிட்டுமே நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவாக சொல்ல முடியாது. ஐ திங்க் ரைட் ஃப்ரம் அந்த காலத்திலேயே ஈவன் லிட்டில் சில்ட்ரன் அவங்கள வந்து அந்த கில்ட்டை வந்து அந்த லேடிக்கு போட்டிருப்பாங்க. கில்ட் போடும்போது என்ன ஆகும்னா, all from the Bible, right from the Bible, Adam and Eve, they felt guilty, Cain and Abel, அங்கே they felt guilty. அந்த குற்றம் சுமத்தி அந்த ஒரு மாதிரி ஒரு மனப்பான்மையில் இருப்பாங்க. போக போக அப்புறம் யோசேப்பு, அபிமலேக், தாவீது, we see lot of people in the Bible. அவங்க செய்த தவறுக்கு வந்து மற்றவங்க வந்து அவங்களை குற்றம் சுமத்தும் போதோ அவங்க they feel bad. But the real beautiful thing is we have a wonderful Savior, Jesus Christ. That's why I would like to call him the guilt remover. Why did he come to this earth? நம்மளுடைய எல்லா பாவத்துக்காக அவர் மேக்ஸ் லொக்கேட்டா சொல்வார், he did not die. ஜீசஸ் வந்து மரித்தது வந்து எல்லாருக்காகவும் இல்லை, he died as ourself. நம்மை போல அவர் மரித்தார், just for us, ஒவ்வொருத்தருக்கு பதிலாக அவர் மரித்தார். ஸோ when Jesus died for us, நம்ம செய்த பாவத்தை எல்லாம் அவர் வந்து சுமந்துட்டு அந்த கில்ட் இல்லாமல் குற்றம் அனாவசியமாக நம்ம அந்த குற்றம் சுமத்ததோடு நம்ம வாழாமல் ஃப்ரீயாக வாழணும்னு சொல்லிட்டு தான் ஜீசஸ் வந்து மரித்தார். இதில் என்ன கிளாசிக் எதுனா, எதுக்காக கில்ட் ட்ரிப் போடுறாங்க? கில்ட் ட்ரிப் வந்து நாட் ஓன்லி பிசாசு மட்டும் நம்மளை வந்து, ஓ நீ ரொம்ப பாவி, நீ சரியில்லை, கர்த்தர் உன்னை நேசிக்கலை, கர்த்தர் உன் மேலே அன்பு கூறலை, அதனால தான் உனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு the devil is very very aggressive. அந்த மாதிரி ஒரு குற்றம் சுமத்துறதுல வந்து he is a accuser of the brother நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம கண்டினியூஸ்லி நம்மளுடைய ஆசீர்வாதங்களை நமக்கே நம்ம தடுக்கிறதுக்காக the devil is coming to do that. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஈவன் மனிதர்கள், ஈவன் மேன்கைண்ட், அவங்களும் வந்து கில்ட் ட்ரிப் போடுறாங்க. ஸோ மெனி நவடேஸ் லாட் ஆஃப் இமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறதுக்கு எதுக்காக கில்ட் ட்ரிப் போடுறாங்க? மற்றவங்களையே ஒரு குற்றம் சுமத்தி அவங்கள வந்து ஒரு குற்றத்தோடு வாழ்றபடியாக why people don't பார்த்தோம் என்றால், so that they can control the behavior. எதிர் உங்கள் வேலையில் இருக்கலாம், people come and say, oh நீ இது மாதிரி சரியில்லை, ஸோ அதனால் your boss is not going to give you promotion or you did something wrong. உடனே ஒரு கில்ட் மாதிரி அவங்க போட்டுருவாங்க. ஃபேமிலி சுச்சுவேஷன்லேயும், even in the church communityலையும் lot of times they'll say, oh you are a sinner, you're not supposed to enter here, you're not supposed to do this ministry, you're not supposed to do that, இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு people have their own laws and regulations. அதை தான் நம்ம 8th chapterல பார்க்குறோம். according to the law of Moses, this is what has to be done அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டுடே டே அண்ட் ஏஜ் டு கண்ட்ரோல் த பிஹேவியர். அப்படி ஒருத்தங்களை குற்றம் சுமத்திட்ட பிறகு என்ன ஆகிடும்னா, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே they'll be in a cage மாதிரி, ஒரு பாண்டேஜில்.
ஸோ அவங்க நடக்கும் போதும் சரி, பேசும் போதும் சரி, யோசிக்கும் போதும் சரி, ஐயோ நான் பாவி, ஐ எம் நாட் worthy, நான் சரியில்லை, ஐ எம் a bad person அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டெம்டு ஒரு ஃபீலிங்கோட பீப்புள் ஆர் வாக்கிங் இன் திஸ் வேர்ல்ட். பட் தட் இஸ் நாட் the reason why Jesus came. He came to remove all the guilt. So if you are a person, you've been feeling very guilty, maybe you have done something very big in the situation. Yes, this lady did a big mistake, but what we should do is we should go to Jesus and ask him to forgive us. That's what David did. Psalm 51 la, John 1:9 la போட்டிருக்கிறது, his blood, அவருடைய ரத்தம் is able to cleanse us from all sin. So no matter whether it is a small or a big sin, that is between us and Jesus. மனிதர்கள் அதுக்குள்ள புகுந்து, you are not fit, you are not worthy, you cannot do this, so live as a life filled with fear and bondage அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. It's our life with our Savior. He is the guilt remover. So we can be free and we can walk in a life where we don't have to feel at fault all the time. இதில் இன்னொன்று என்ன பார்த்தோம் என்றால், இந்த குற்றம் சுமந்துகிட்டே இருக்கும்போது, இந்த கில்ட் போட்டுகிட்டே இருக்கும்போது, ஈவன் when people are not doing anything wrong, குற்றமே செய்யலை, தவறு செய்யலை, அந்த குற்ற மனப்பான்மையோடு மற்றவங்களை அவங்களை பார்த்து பேசிட்ட பிறகு அவங்க நடந்து போகும்போதே, ஐயோ நான் சரியில்லை, நான் பரிசுத்தம் இல்லை, ஐ எம் நாட் worthy, நான் ஹோலி கிடையாது, ஐ எம் நாட் பர்ஃபெக்ட் லைக் தம், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆட்டிடியூடோடே பீப்புள் ஆர் வாக்கிங் இன் திஸ் வேர்ல்ட். பட் ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ டுடே, ஐ வாண்ட் டு ஸ்ட்ரென்தன் யூ டுடே. No matter what, however big we might have committed something against Jesus, against God, அவர்கிட்ட போய் உண்மையாக நம்ம மன்னிப்பு கேட்டால் he's able to wash us. அவர் சொல்கிறார், sin no more, you go, I don't condemn you ன்னு சொல்லிட்டார் அந்த லேடியை பார்த்து 11th verse. Neither do I condemn you, go and sin no more. That's all he wants us. He is a guilt remover. So shall we thank him and try to live a life filled with joy and excitement. ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த நாளில் you are our guilt remover. எங்ககிட்ட இருக்கிற அந்த guilt எல்லாம் நீங்கள் எடுத்துருங்க. நாங்கள் நடந்து போகும்போது, மற்றவங்களோட பேசும்போது, நாங்கள் பிளான் பண்ணும்போது, நாங்கள் திங்க் பண்ணும்போது, let us always know that you have washed our sins. You are our guilt remover. நாங்கள் தைரியத்தோடு இந்த உலகத்தில் வாழும்படிய கிருபை தாரும், பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளும். Give you all the glory. In Jesus' name we pray. Amen. Have a wonderful day. You are free indeed because he died for us and he is a guilt remover. Be blessed.